தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் 12. 19ஆம் தேதி பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடத்தில் நாம் சந்திப்போம். காலையில் 10 மணி 10:30 வந்துடுவேன். நம்ம காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொதுமக்களோடு சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 17/3/2025 அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை தீர்ப்பதற்குத்தான் சங்கடகர சதுர்த்தி. அதனால் சங்கடங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் மாலையில் போய் விநாயகர் பெருமானை போய் பார்த்து ஒரு அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போய் 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தில் இளம்பிறை போல முயற்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லி அவர் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா விநாயகர் ஔவையார் மிகப்பெரிய ஞான குழந்தை. அது அவங்க விநாயகர் அகவல் பாடினாங்க. விநாயகருக்கு இந்த அளவுக்கு பெருமைகள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு சொன்னது ஔவையார் தான். ஔவையார் எத்தனையோ முருகனோடு கனெக்ட் ஆனாலும் விநாயகரோடு தான் முதல் விஷயம். விநாயகர் அகவல் அவங்க பாடினது. அவங்க தான் விநாயகரை நமக்கு உணர்த்துறாங்க, அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயம். மூலாதாரத்தில் 3 கணலை, அதெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள். மூலாதாரத்துலேருந்து 3 எழக்கூடிய கணலை காப்பாற்றக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறதெல்லாம். சங்கடகர சதுர்த்தியை மறந்துடாமல் போய் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. 19ஆம் தேதி பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடத்தில் நாம் சந்திப்போம். காலையில் 10 மணி 10:30 வந்துடுவேன். நம்ம காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொதுமக்களோடு சந்திக்கிறோம். அப்படியே அவங்களுக்கு வேணுங்கிற நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொருட்களெல்லாம் கொண்டு வரலான் இருக்கேன். கருங்காலி, இவங்க கொலுசு, இதெல்லாம் ரொம்ப எளிமையான மக்களுக்கு போய் அடையணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். அதே போல் தொழில் வளர்ச்சிக்கு ஸ்ப்ரே, நம்ம இதில் கிளாஸில் சொல்லியிருந்தேன். பண வரவுக்கு இந்த ஸ்ப்ரே ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ரொம்ப வருடமாக நான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து இதை நல்லா பார்த்துருக்கேன். இந்த ஸ்ப்ரே அங்கே நேரடியாகவே கிடைக்கும். இதை நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகையில் ஒரு மிகப்பெரிய சாதனம் ஒன்று படைச்சிருக்கோம். இதை நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இது பண வரவை இது உண்டு பண்ணும். இதெல்லாம் நேரில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அங்கே வரலாம். நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம், கலந்துரையாடலாம். இதெல்லாம் பக்தி இன்ஃபினிட்டி சேனல்லையும் வர இருக்கிறது. வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6:38 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. பிற்பகல் 2 மணி வரைக்கும் சித்திரை, அதன் பின்பு சுவாதி. பிற்பகல் 2 மணி 3 நிமிடம் வரைக்கும் துருவம் நாமயோகம். துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம். வியாக்காதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. அதிகாலை 5:37 வரைக்கும் வனிசை சூரியன். அதன் பின்பு மாலை 6:38 வரைக்கும் பத்திரை கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். இந்திய இறகு பந்தாட்ட வீராங்கனை சாய்னா நேவால் அவருடைய பிறந்த தினம். இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களுடைய பிறந்த தினம். பெண்களுக்கே பெருமை சேர்த்த கல்பனா சாவ்லா அவர்களுடைய பிறந்த தினம். கல்பனா சாவ்லாவை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோலாம் போட்டு காட்டுங்க. அவங்க டெய்லி கனெக்ட் ஆகி இப்படியெல்லாம் இருக்காதுல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில். உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.